பிறவி இருந்தா உங்க குடும்பத்தில் ஒருவனாக பிறக்க வேண்டும். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இந்த முதலமைச்சராக முடியுமா? ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? அதை நீங்க தான் தந்திருக்கிறீங்க, நீங்க தான் கொடுத்திருக்கிறீங்க. ஆக உங்களை எத்தனை முறை புகழ்ந்தாலும் அதற்கு ஈடு இணையே இல்லை. கோலாம்பட்டி பேரூராட்சி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வந்திருக்கின்றீங்க. நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து அமைச்சராக்குறீங்க. பிறகு முதலமைச்சர் என்ற ஒரு பெரிய பதவியை பிறகு பிரதான எதிர்கட்சி தலைவர் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தீங்க. மீண்டும் இவ்வளவு பெரிய கட்சி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுச் செயலாளர் தான் கட்சி, அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் தான் கட்சி, அண்ணா திமுக கட்சி. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த அடையாளத்தை கொடுத்தவர் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன்.